அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் செம்மலை அதிமுகவில் இருந்து தற்பொழுது விலகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுகவில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று முன்னாள் அமைச்சர் செம்மலை வருத்தத்துடன் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், முன்னாள் அமைச்சர் செம்மலை அதிமுகவில் இருந்து விலக என்ன காரணமாக சொல்லப்படுது? கூடுதல் விவரம். அருணேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி என்பது அதிமுகவில் புயலை கிளப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து நிர்வாகிகள் விலகல் என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செம்மலை அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பொதுச் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா, நோகுதையா மனசு நோகுதையா என்ற உள்மனதின் வெளிப்பாடு எல்லோருக்குமானதாகும். உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுகிறது என்று பிரபல ஆங்கில நாளிதழ்கள் பரிகாசம் செய்யும் அளவிற்கு நிலைமை போய்விட்டது. எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் எவ்வளவோ வாய்ப்புகள் எனக்கு வழங்கியதோடு அரசியல் நிலையான ஒரு அங்கீகாரத்தையும் எனக்கு உருவாக்கி தந்தார்கள். அந்த நன்றிக்காக மறைந்த அந்த இரு பெரும் ஆளுமை தலைவர்களின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த இயக்கத்திற்கு என் அனுபவம் பயன்பட வேண்டும் என்று சுயநலமின்றி தொடர்ந்து பணியாற்றி வந்தேன். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு எனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, தடுக்கப்பட்டன. அதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. எனது ஆதங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வந்தேன். மறைந்த ஆளுமை மிக்க இருவரும் தலைவர்களின் அரசியல் பயணத்தை நான் ஒரு கணம் எண்ணி பார்க்கிறேன். இப்போது உருவாகியுள்ள சூழ்நிலைகளை பார்க்கிற போது இயக்கத்தில் தொடர்ந்து பயணிக்க என் மனம் இடம் தரவில்லை. மனம் வேதனைப்படுகிறது. எவ்வளவோ வாய்ப்புகளை எனக்கு வழங்கியதோடு அரசியல் வானில் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக என்னை ஆளாக்கி அழகு பார்த்த மறைந்த இருவரும் தலைவர்களே, ஆன்மாக்களிடம் நான் எடுத்த இந்த முடிவுக்கு மன்னிப்பு கோரி கனத்த இதயத்தோடு நான் வகிக்கும் அத்தனை பொறுப்புகளிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்பதை தலைமைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என செம்மலை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், அதிமுகவில் இருந்து விலகி இருக்கக்கூடிய செம்மலை அடுத்தவா என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்? அது குறித்தான தகவல் ஏதேனும் கசிந்திருக்கிறதா? செம்மலையை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களாக ஒரு இடத்தில் பேசும் பொழுது கூட மிகுந்த மன வருத்தத்தோடு இருந்தார். அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் என்பது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுச் செயலாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருந்தார். ஏனென்றால் ஒரு விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, வளர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை பொதுச் செயலாளரிடம் இல்லை என்பதை அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் பல தன்னுடைய ஆலோசனை கேட்கக்கூடிய பல வாய்ப்புகள் தனக்கு வருவதாக அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அப்பொழுது நாம் பேசும்பொழுது கூட முழுமையாக அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விலகி இருக்க போகிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தாலும் பல வாய்ப்புகள் தன்னை தேடி வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். அப்படி பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.